சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மே 23, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றது ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வியை பாருங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக புவிசார் குறியீடு பொருளுக்கான கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மதுரையில் நடைபெற இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, இந்த 4 ஆப்ஷன்ஸை வச்சு நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக கேலோ இந்திய விளையாட்டு போட்டி அப்படின்றது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. அந்த விளையாட்டு சென்னையில் மட்டும் நடக்கலை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற நகரங்கள்லையும் நடந்தது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ நாம் இந்த புவிசார் குறியீடு பொருட்களுக்கான கண்காட்சி சார்ந்த விவரங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நடைபெறும் இடம் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் இந்த கண்காட்சி அப்படின்றது நடத்த போகிறாங்க. ஸோ எப்போ நடத்த போகிறாங்க? மே 24 26 வரைக்கும் 3 நாள் நடக்க போகுது. ஸோ இந்த கண்காட்சிக்கான தலைப்பு என்ன? புவிசார் குறியீடு மற்றும் புத்தொழில் முனைவோருக்கான மாபெரும் கண்காட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை யார் நடத்துறாங்க? மத்திய அரசின் குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கான அமைச்சகம் இருப்பாங்கல்ல அவங்க, நபார்டு வங்கி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை வங்கி, இந்த மூவரும் சேர்ந்து நடத்துறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த கண்காட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்கு? 170க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த கண்காட்சி மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது? அதாவது புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக புதுமையாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களும் காட்சிப்படுத்தப்படும். சந்தை அணுகலை எளிமையாக்குவதற்கு இந்த கண்காட்சி உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சாத்தியமான முதலீட்டாளர்கள் இந்த கண்காட்சியை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற பொருளுக்கான கண்காட்சியகம் மதுரையில் நடக்குது அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புவிசார் குறியீடுனா என்ன? புவிசார் குறியீடுனா ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களின் மீது பயன்படுத்தப்படக்கூடிய குறிப்பு தான் புவிசார் குறியீடு. இந்த குறிப்பை வச்சு என்ன பண்ண முடியும்? உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிஐ டேக் வாங்கின பொருட்கள் மற்றும் இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூருக்கு பாருங்க, ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள், வீணைகளுக்கெல்லாம் தஞ்சாவூர் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மதுரைக்கு சுங்கடி சேலை அப்படின்றது வாங்கியிருக்கு. மகாபலிபுரத்துக்கு சிற்பம், அதுக்கப்புறம் ஏத்தோ மொழிக்கு தேங்காய் போன்ற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம என்ன பார்க்குறோம்னு பாருங்க. இதே புவிசார் குறியீடு சார்ந்து கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படி நாம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? ஜடேரி நாமக்கட்டி படிச்சிருக்கோம், செடிபுட்டா சேலை திருநெல்வேலி படிச்சிருக்கோம், அப்புறம் மட்டி வாழைப்பழம் கன்னியாகுமரி படிச்சிருக்கோம். அதை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, மஞ்சள் எங்க ஃபேமஸ்? ஈரோட்டில் ஃபேமஸ். பத்தமடை ஃபாய் ஃபேமஸ். ஓவியம் தஞ்சாவூர், சுங்கடி சேலை மதுரை அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 2வது கேள்வி. ICAR வழங்கும் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த சிறுதானிய மகத்துவ மைய விருதை வென்றுள்ள மையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையம் தான் இந்த விருதை வென்றிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் மயிலாடுதுறையில் தமிழ்நாடுடைய நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அப்படின்றது தெரியணும். அது போக இந்திய உணவுக் கழகம் அப்படின்றது 1965 அமைக்கப்பட்டது. ஸோ அதோடைய முதல் அலுவலகம் தஞ்சாவூர்ல தான் கிரியேட் பண்ணப்பட்டது. அதோடைய முதல் தலைமையகம் சென்னையில் தான் கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? சரி, இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையம் அப்படின்ற தான் விருது வாங்கியிருக்காங்க ICAR கிட்ட இருந்து. 2023ஆம் ஆண்டிற்கான விருது. ஏன்பா இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண்மை துறையில முதன்மை பெற்ற மாநிலமாக திகழுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன காரணங்கள்லாம் சொல்றாங்க அதுக்கு? ஸோ தமிழ்நாட்டில் தனி அக்ரி பட்ஜெட் அப்படின்றது போடப்படுது 2021 இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே அக்ரிகல்ச்சருக்கு தனியாக பட்ஜெட் போட்ட 3வது மாநிலம் நாம தான், கர்நாடகா ஆந்திராக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பயிர் காப்பீடு இழப்பீட்டு தொகை நம்ம தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. 24.5 லட்சம் விவசாயிகள் அதன் மூலமாக பயனடைந்திருக்காங்க. 4366 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதற்காக மட்டும். பயிர் சேதங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறோம். வறட்சியாலையும் சரி வெள்ளத்தாலையும் சரி பயிர் சேதங்கள் ஆகிடுச்சு அப்படின்னா 12
4.88 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு தற்பொழுது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 582 கோடி ரூபாய், ஓகேங்களா, கோடி ரூபாய் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் இங்க பாருங்க, கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு பரப்பளவு சாகுபடி அதிகப்படுத்துவதற்காக சிறப்பு ஊக்கத்தொகை அப்படின்றது கொடுக்கப்படுகிறது. விவசாய இயந்திரங்கள் உதவி பண்றாங்க விவசாயிகளுக்கு, ஓகேங்களா, இயந்திர உதவிகள் அரசாங்கம் பண்றாங்க. அதற்கு ஒரு 270 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. முதல் முறையாக ஆதி திராவிடர் விவசாயிகளுக்கு 100% மானியம் அப்படின்றது அளிக்கிறாங்க தமிழ்நாட்டில். உழவர் சந்தை அப்படின்றது கிட்டத்தட்ட புனரமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. 100 உழவர் சந்தை 27 கோடியில புனரமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறுவை நெல் சாகுபடியில 48 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு 2023ல 5.59 லட்சம் ஏக்கர் நெல் விளைச்சல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் வாயிலாக கிராமப்புறங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை கிராமப்புறங்களையும் தரிசு நிலங்கள் எல்லாத்தையும் விளைநிலங்களாக மாற்றக்கூடிய ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்ப்பாசன வசதிகள்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த விஷயம், ICAR தானே இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையத்துக்கு விருது கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ICAR பத்தி என்னன்றது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து படிச்சுக்கிறோம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் விவசாயம் சார்ந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு. இதுடைய தலைவராக யார் இருப்பா, வேளாண் துறை அமைச்சர் இருப்பாரு. அப்புறம் கல்விசார் நிறுவனங்களின் மிகப்பெரிய இணையமாக இந்த ICAR பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்தீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் அப்படின்னு தெரியணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து மூன்றாவது கேள்வியை பார்க்கலாம். ட்ரோனியர் 228 ரக விமானங்கள் தற்பொழுது எந்த படையில் இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. சரிப்பா, இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி தற்பொழுது யார் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லணும், விவேக்ராம் சௌத்ரி அவர்கள் இருக்காங்க. இந்திய ராணுவ படைக்கு மனோஜ் பாண்டே அவர்கள் இருக்காங்க. இந்திய கடற்படைக்கு திரிபாதி அவர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். தற்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம், இந்திய கடலோர காவல் படையில டோர்னியர் 228 ரக விமானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது படிச்சிருக்கோம். ஸோ சேர்க்கப்பட்டு தற்பொழுது சென்னைக்கு வருகை புரிந்திருக்கு. அதனால பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அந்த ட்ரோனியர் 228 விமானத்தை வரவேற்றிருக்காங்க சென்னையில், ஓகேங்களா. ஸோ கிழக்கு பிராந்திய படையில தான் இணைக்கப்பட்டிருக்கு கடலோர காவல் படையில. ஸோ இந்த ட்ரோனியர் 228க்கு தொழில்நுட்ப மேம்பாடு அப்படின்றத கான்பூர்ல தான் செஞ்சிருக்காங்க, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மூலமாக. ஸோ இடம்பெற்றுள்ளவை அந்த ட்ரோனியர் 228ல என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, 5 பிளேடு ப்ரொப்பல்லர் இடம்பெற்றிருக்கு, கண்ணாடி காக்பிட் இருக்கு, 12.7 mm துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கு, செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சாதனங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சரி, இந்த ட்ரோனியர் 228 மாதிரியான விமானங்கள் உற்பத்தி செய்வதற்கு உறுதுணையான திட்டம் அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லணும். ஸோ பயன்படுத்தப்பட உள்ள பகுதிகள் கிழக்கு பிராந்திய படை நம்ம பார்த்துட்டோம். அப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி போன்ற பகுதிகளில் இந்த ட்ரோனியர் 228 கண்காணிப்புக்கு பயன்படுத்த போறாங்க. அடுத்த விஷயம், இந்திய கடலோர காவல் படை சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, 1978ஆம் ஆண்டு கடலோர காவல் படை சட்டத்தின்படி 78ல நாடாளுமன்றத்தின் சட்டம்படி உருவாக்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடியவங்க கடற்படை, மீன்வளத்துறை, சுங்கத்துறை, மத்திய மாநில காவல் படை ஆகியவற்றுடன் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது எந்த விஷயம் இணைக்கப்பட்டது, எது நீக்கப்பட்டது, இது சார்ந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்திய விமானப்படையால் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாள் அலுவல் ரீதியாக கைவிடப்பட்ட பாதுகாப்பு ஊர்தியது எம்ஐ அட்டாக் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்த விஷயம், இந்திய ரிசர்வ் வங்கி 2023-24 நிதியாண்டுக்கான CRP அப்படின்னு சொல்லக்கூடிய அவசர கால ஆபத்து தணிப்பு நிதியை எத்தனை சதவீதமாக உயர்த்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6.5% உயர்த்தி இருக்காங்க. சமீபத்திய காலங்களில் நாம ஒரு விஷயம் படிச்சோம், ஐநா இந்தியாவுடைய பொருளாதார கணிப்பை 6.2% 6.9% உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். உலக வங்கி இந்த ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியாக 7.5% கணிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா. அதில் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ அவசர கால ஆபத்து தணிப்பு நிதியை RBI எவ்வளவு உயர்த்தி இருக்காங்க, 6.5% உயர்த்திருக்காங்க. ஸோ என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, RBI ஆளுநர் தலைமையில் இயக்குனர்
இயக்குனர் குழு கூட்டம் அப்படின்றது நடந்தது. ஸோ எங்க நடந்தது? மும்பையில் நடந்தது. இதுவரை இல்லாத அளவு மத்திய அரசுக்கு 2023-24க்கான சிஆர்பி தொகையாக 2.11 லட்சம் கோடியை வழங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்னப்பா சிஆர்பி? அவசர கால ஆபத்து தணிப்பு நிதினா என்ன? அவசர காலத்துல நிலைமையை சமாளிப்பதற்கென்று ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிதி. இது ரிசர்வ் பேங்க் கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் முடிவில், அதாவது நிதி ஆண்டின் முடிவில் மத்திய அரசு கிட்ட கொடுப்பாங்க. இந்த வருஷம் அப்படிதான் 2.11 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்ததே கிடையாது. ஈவன் 2022ல கூட 80,000 சம்திங் தான் கொடுத்தாங்க. இந்த தடவை தான் 2.11 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2022ஓடு ஒப்பிடும் பொழுது 140% தற்பொழுது இந்த நிதி அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிதிக்கு அவசர கால ஆபத்து தணிப்பு நிதினு சொல்லுவாங்க, உபரி நிதினு சொல்லுவாங்க, டிவிடெண்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சிஆர்பி அப்படின்றது உயர்வாகி இருக்கு 6.5% அப்படின்னு பார்த்தோம்ல. 2018 இது எப்படி இருந்தது? 5.5% இருந்தது. 2022-23ல 6% இருந்தது. இப்போ 2023-24ல இதைத்தான் 6.5% உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது? 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஜனவரி 1 1949ல தேசிய உடைமையாக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1937ல அதோடைய தலைமைச் செயலகம் மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கு. முதல் கவர்னர் யாரு? ஆஸ்போர்ன் ஸ்மித். கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னா ஆர்பிஐ தான் சொல்லணும். ஓகேங்களா? காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், அந்நிய செலவாணியின் பாதுகாவலன், இதெல்லாம் ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, ஆர்பிஐ சார்ந்த ஒரு கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகின்றது அப்படின்னு கூற்றுல கொடுத்துட்டாங்க. காரணத்தை சொல்றாங்க, அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. கரெக்டா? மிகவும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. கூற்றும் காரணமும் சரி. ஓகேங்களா? அடுத்து 71வது இந்திய சர்வதேச ஆடை கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? டெல்லியில நடைபெற உள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? மும்பையில உலகளாவிய கடல்சார் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ மும்பைக்கும் அகமதாபாத்தையும் கனெக்ட் பண்ற விதத்துல இந்தியாவில் புல்லட் ரயில் அப்படின்ற கட்டமைப்பு பணி மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான இளம் தலைவர்களுக்கான மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, டெல்லியில 71வது சர்வதேச ஆடை கண்காட்சி நடைபெற இருக்கு. ஸோ இதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் மாதம் 2024 நடக்க போகுது. ஸோ ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் நிலைத்தன்மை பரிணாமங்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ கலந்து கொள்வோர் 3500க்கும் மேற்பட்டோர் வாங்குவோர் குழு கலந்துக்க போறாங்க. ஸோ பெண்களுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களும் இந்த கண்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட போது நிதி கல்வியறிவு பயிற்சி, ஆடை தொழிற்சாலைகளில் பெண்களது பங்கை பற்றியும் இங்கு காட்சிப்படுத்த போகுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு தானே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ திருப்பூர் எப்படிப்பட்ட ஒரு நகரம்? நம்ம புக்கில் சொல்கிறாங்க, உலக அளவில் மிகவும் வேகமாக வளரக்கூடிய நகரங்களில் திருப்பூரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? திருப்பூர் அப்படின்றது நொய்யல் ஆற்றங்கரை அருகில் அமர்ந்துள்ள ஒரு ஊர். ஆரம்பத்தில் வேளாண் நகரமாக இருந்தாலும் 1970களில் விவசாயிகள் ஜவுளி தொழிலோடு தொடர்புடைய பிரிவுகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறியிருக்காங்க. ஸோ நகர்ப்புற வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் பொருளாதார பல்கலைக்கழகம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது சார்ந்த ஒரு ஆய்வுல ஈடுபடுறாங்க. உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்கள் அப்படின்ற பட்டியல் எடுக்கிறாங்க. அதுல இந்தியாவில் 10 நகரங்கள், பெஸ்ட் 10 நகரங்கள்ல 6வது இடத்துல திருப்பூர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டை சார்ந்த திருச்சி, சென்னை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, 2017ஆம் ஆண்டு இந்திய விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, விசைத்தறி மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் ஆகியவை மென்மேலும் வளர ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜாதி திட்டம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்த 6வது கேள்வி, உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் 2வது சிஇஓவாக விளங்கிய இந்திய யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2வது சிஇஓன்னா தலைமைச் செயல் அதிகாரின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய இந்தியராக பார்க்கப்படுகிறார். யார் அப்படின்னா நிகேஷ் அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹாக்டன் அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிகமான சிஇஓலேயே முதல் இடத்துல இருக்காரு அதிகமான சம்பளம் வாங்குவதில். மார்க் ஜுக்கர்பர்க், சுந்தர் பிச்சை அவர்கள்லாம் ரொம்ப கீழே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். மார்க் ஜுக்கர்பர்க் அப்படின்றவர் மெட்டா நிறுவனத்துடைய சிஇஓ, சுந்தர் பிச்சை அப்படின்றவர்
கூகுள் நிறுவனத்தோடைய சிஇஓ. அப்போ நிகேஷ் அரோரா அப்படின்றவர் எந்த நிறுவனத்தோடைய சிஇஓ அப்படின்றது தெரியணும்ல. ஸோ அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தற்பொழுது அமெரிக்காவில் அதிக வருமானம் ஈட்டும் முதல் 10 சிஇஓக்களுடைய பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. யாரு? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிகேஷ் அரோராக்கு $151.43 மில்லியன் அளவுக்கு சம்பளம் கிடைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1260 கோடிக்கும் மேலன்னு சொல்றாங்க. ஸோ இவருடைய பூர்வீகம் உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தை சார்ந்தது. இவர் உயர்கல்வி ஐஐடி வாரணாசியில தான் படிச்சிருக்காரு. ஸோ எம்பிஏ பாஸ்டன்ல படிச்சிருக்காரு. முதலில் பணியாற்றியது கூகுள் நிறுவனத்துல தான் 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2015 சாஃப்ட் பேங்கோடைய தலைமை பொறுப்பு இவருக்கு கிடைக்குது. அப்புறம் பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் அப்படின்றதுலாம் தற்பொழுது தலைமைச் செயல் அதிகாரியாக இருக்காரு. இங்கே தான் அதிகமான ரெவன்யூவும் ஒரு கிடைச்சிட்டு இருக்கு. சைபர் பாதுகாப்பு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க, ஒரு சிஇஓ ஒரு சொன்ன வார்த்தையை நம்ம புக்ல இருந்து எடுத்திருக்கோம். இலக்கமறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய போட்டியாளர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுந்தர் பிச்சை, கூகுள் சிஇஓ, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க, முதல் இந்திய அமெரிக்க யுஎஸ் செனட்டர் யார் அப்படின்னு இந்த அமெரிக்க தொடர்புபடுத்தி இந்திய வம்சாவளியினர் சார்ந்து கேட்பாங்க அப்படின்றதுக்காகவே இந்த கேள்வி. சோ கமலா ஹாரிஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, 7வது கேள்வி, உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? மே 22 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? மே 18 என்ன படிச்சோம்? எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பூசி விழிப்புணர்வு தினம் அப்படின்றது படிச்சோம். மார்ச் 22 என்ன படிச்சிருந்தோம்? உலக தண்ணீர் தினம் அப்படின்றது படிச்சிருந்தோம். ஏப்ரல் 22 புவி தினம் அப்படின்றது படிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சோ மே 22 பல்லுயிர் பெருக்க தினம் அப்படின்றது படிச்சிருக்கோம். பல்லுயிர் தன்மை பிரச்சனைகள் பற்றிய புரிதலையும் விழிப்புணர்வையும் அதிகப்படுத்துவதற்கும் மக்களிடையே ஆதரவை திரட்டுவதற்குமான ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் என்ன மைய கருத்து அப்படின்னா, திட்டத்தின் ஒரு அங்கமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிஏ பார்ட் ஆஃப் அவர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நடைபெற்றவை அப்படின்னு பார்த்தோன்னா, உயிரியல் பன்முகத்தன்மைக்கான நடைபெற உள்ளவை ஃபியூச்சர் 16வது மாநாடு எங்க எப்போ நடக்க போகுது? அக்டோபர் 21 நவம்பர் 1 நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்னா கொலம்பியாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப் 16 அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ தினத்தின் தொடக்கம் 1995 ஐநா பொதுச்சபை அங்கீகரிச்சாங்க. பல்லுயிர் பெருக்க தினம் வேணும் அப்படின்னு அங்கீகரிச்சாங்க. ஆனால் டிசம்பர் 29 தான் முதல் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2001 என்ன பண்ணாங்க அப்படின்னா மே 22 மாற்றம் செஞ்சாங்க. 2002 இருந்தே மே 22 தான் ஒவ்வொரு ஆண்டும் உலக பல்லுயிர் பெருக்க தினமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்த விஷயம் நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம புக்ல மே 22 சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன? பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விரிவாக்க பயன்படும் சொல் தான் பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பாருங்க, உலக காடுகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 21 என்விரான்மெண்ட் சார்ந்தே ஒரு டேவும் பார்த்தாச்சு. ஸோ 8வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்னி எர்பன் பேக் அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர்ல மைக்கேல் ஹாப்மேன் அப்படின்றவங்களும் வென்றிருக்காங்க சர்வதேச புக்கர் பரிசு 2024க்கு. பால் லின்ச் அப்படின்றவர் 2023 மேன் புக்கர் பரிசை வென்றாரு. அருந்ததி ராய் அப்படின்றவங்க இந்தியாவை சார்ந்தவங்க. இந்தியாவில் முதல்ல இன்டர்நேஷனல் புக்கர் பரிசை வென்றது அருந்ததி ராய் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்த விஷயம் இங்க பாருங்க, சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் ஜெர்மன் எழுத்தாளர் ஜென்னி அப்படின்றவங்க தான். ஓகேங்களா? சோ இப்போ வாங்கினாங்கல்ல அவங்க தான். முதல் ஆண் மொழிபெயர்ப்பாளர் மைக்கேல் அப்படின்றவங்க தான். இப்போ வாங்கினாங்கல்ல அவங்க தான். தேர்வான படைப்பு கெய்ரோஸ் அப்படின்ற ஒரு நூல் ஜெர்மனியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்காங்க. சோ சர்வதேச புக்கர் பரிசு வெல்வோருக்கு எவ்வளோ பரிசு தொகை கொடுப்பாங்க? 50,000 பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் இங்க பாருங்க, இந்திய நாட்டின் உயரிய லிட்ரேச்சர் விருது அப்படின்னா அது ஜனன்பித் அவார்டு தான். 2024 குல்சார் அப்படின்ற உருது மொழி கவிஞரும், அதுக்கப்புறம் ராம் பத்ராச்சாரியா அப்படின்ற சான்ஸ்கிரிட் கவிஞரும் வாங்கியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி ஜஸ்ட் அந்த அவார்டை ஞாபகப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்டது. 2021 யாரு வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீல்மணி புங்கன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. 37 ஓபிசி பிரிவினர் அந்தஸ்து
கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க. ஸோ மேற்கு வங்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியணும். பாலஸ்தீனம் தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு சில ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க. அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் அப்படின்னு தெரியணும். 18வது மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ இதுல பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தற்பொழுது வரைக்கும் 9.5% நபர்கள் மட்டும்தான் பெண் வேட்பாளர்கள் இருக்காங்க மொத்த வேட்பாளர்கள்ல. ஸோ மாலத்தீவுல உள்நாட்டு பண பரிவர்த்தனையை இந்தியாவும் ஏற்றுக்கிட்டாங்க, சீனாவும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம் இங்க பாருங்க. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. எதை திருத்துச்சு? 338B, 342A, 366 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து உலக பாரா தடகள போட்டி பாரா தடகள போட்டியில பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சீனா தான் முதலிடத்தில் இருக்காங்க, பிரேசில் 2வது இடத்துல இருக்காங்க, இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க. இந்த உலக பாரா தடகள போட்டி எங்க நடக்குது? ஜப்பான்ல நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இங்க தான் மாரியப்பன் அவர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க, தங்கம் வென்றிருக்காங்க உயரம் தாண்டுதல் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். புவிசார் குறியீடு பொருட்களுக்கான கண்காட்சி இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுரையில் நடத்துறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சிறுதானிய மகத்துவ மையம் அப்படின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகத்துவ மையத்துக்கு 2023 ICAR விருது கொடுத்தாங்க அப்படின்னு விஷயம் படித்தோம். டோனியர் 228 ரக விமானங்கள் கடலோர காவல் படையில சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அவசர கால ஆபத்து தணிப்பு நிதி சியா நம்மளுடைய RBI இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023-24 நிதியாண்டிற்கு 6.5% உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு விஷயம் படித்தோம். சர்வதேச ஆடை கண்காட்சி 71வது ஆடை கண்காட்சி டெல்லியில் நடைபெற இருக்கு. அதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். நிக்கேஷ் அரோரா அப்படின்றவங்க உலக அளவில் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய CEO பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம் மே 22 அப்படின்னு பார்த்தோம். சர்வதேச புக்கர் விருதை வென்றவங்க ஜெர்மன் எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுடைய பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜென்னி அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ மேற்கு வங்காளம் எதற்காக படித்தோம்? OBC பிரிவினருக்கான அந்தஸ்து மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட ரத்து செய்யப்பட்டிருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் வாயிலாக. சீனா தான் உலக பாரா தடகள விளையாட்டு போட்டியில பதக்கப்பட்டியல முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்தியா 12 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. இது வரைக்கும் 12 பதக்கங்கள் வென்றதில்லை. இந்தியாவிற்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.